தற்போதைய முக்கிய செய்தி. பொன் மாணிக்கவேல் இன்று ஆஜர். சிலை கடத்தல் விவகாரத்தில் காவல்துறை முன்னாள் அதிகாரி தொடர்ந்த அவதூறு வழக்கில் நீதிமன்ற உத்தரவுப்படி சிபிஐ அதிகாரி முன் பொன் மாணிக்கவேல் கையெழுத்திட இருக்கிறார். தற்போதைய அண்மை செய்தி. சென்னை நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவனில் இருக்கும் சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை அதிகாரி முன் ஆஜராக இருக்கிறார். சிபிஐ வழக்கில் முன்ஜாமீன் பெற்ற சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் இன்று நேரில் ஆஜராகிறார். கடந்த வாரம் பொன் மாணிக்கவேல் முன்ஜாமீன் பெற்றிருக்கும் நிலையில் இன்று பொன் மாணிக்கவேல் ஆஜராகும் நிகழ்வு அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் சாஸ்திரி பவனில் சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை அதிகாரி முன் அவர் ஆஜராகி கையெழுத்திடுகிறார். தற்போதைய முக்கிய செய்தி. சிபிஐ வழக்கில் முன்ஜாமீன் பெற்ற சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி இன்று ஆஜராகிறார். சிலை கடத்தல் விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவுப்படி சிபிஐ அதிகாரி முன் பொன் மாணிக்கவேல் கையெழுத்திட உள்ளார். தற்போதைய முக்கிய செய்தி. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் இன்று நேரில் ஆஜராகி கையெழுத்திட இருக்கிறார். சிலை கடத்தல் விவகாரத்தில் காவல்துறை முன்னாள் அதிகாரி தொடுத்த அவதூறு வழக்கில் நீதிமன்ற உத்தரவுப்படி சிபிஐ அதிகாரி முன் பொன் மாணிக்கவேல் கையெழுத்திட இருக்கும் அண்மை செய்தி இது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சுப்பிரமணியன் தரும் தகவல்களை கேட்கலாம். தற்போதைய அண்மை செய்திக்கான உங்களின் விரிவான விளக்கம். வழக்கை பதிவு செய்திருக்கிறது. இந்த வழக்கிலிருந்து முன்ஜாமீன் கோரி அவர் மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை தொடர்ந்து அவருக்கு நிபந்தனை அடிப்படையில் முன்ஜாமீன் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று காலை சென்னை சாஸ்திரி பவனில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் பொன் மாணிக்கவேல் இன்று காலை 10:30 மணி அளவில் ஆஜராக இருக்கிறார். விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராகி அவர் கையெழுத்திட இருக்கிறார். நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 4 வாரம் இவர் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றிலிருந்து அவர் அதற்கான நடைமுறையை பின்பற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.